இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தவனேஸ்வரி மரணத்தில் குற்றத்தன்மை இல்லை, போலீஸ் திட்டவட்டம். கோலாலம்பூர் பண்டாபாரு சந்தூலில் ஓர் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் 6வது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த கல்லூரி மாணவியான 21 வயது தவனேஸ்வரி மரணத்தில் குற்றத்தன்மை இல்லை என்று போலீசார் இன்று உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த ஜூலை 2ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் பல கோணங்களில் விசாரணை செய்துள்ளனர். இதில் குற்றத்தன்மைக்கான அம்சங்கள் எதுவும் இல்லை என்று சந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஹ்மத் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். தவனேஸ்வரி தங்கியிருந்த பங்சாபுரி மவார் சந்தூல் பட்டானா வீடமைப்பு பகுதியின் ஹாஸ்டலில் 6வது மாடியிலிருந்து அவர் தள்ளிவிடப்பட்டிருக்கலாம் என்று தாங்கள் சந்தேகிப்பதாக அந்த மாணவியின் தந்தை மோகன் பெருமாள், தாயார் லலிதா அருளப்பன் ஆகியோர் அண்மையில் புகார் தெரிவித்திருந்தனர். தங்கள் மகள் கோலாலம்பூரில் உள்ள பிரபல தனியார் அனைத்துலக கல்லூரியில் போலீஸ் குற்றப்புலனாய்வு துறையில் டிப்ளோமா கல்வியை கற்று வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். தங்கள் மகளின் இறப்புக்கு சில மணி நேரத்திற்கு முன்னர் பின்னிரவு 1 மணி அளவில் வீடியோ கைபேசி அழைப்பில் தங்கள் மகளோடு பேசியதாகவும் அப்போது அவரின் உதடு மற்றும் முகம் வீங்கி இருந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். அது குறித்து வினவிய போது உடன் தங்கியிருந்த மாணவி தன்னை அடிக்கப் போவதாக மிரட்டியதாக குறிப்பிட்டிருந்தார் என்று தந்தை மோகன் தெரிவித்திருந்தார். நகரி சம்பிலான் பஹாவ் கம்போங் சீன தமான் ஸ்ரீ முத்தியாராவைச் சேர்ந்த தவனேஸ்வரியின் மரணம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பெர்சாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் ஸ்ரீ சஞ்சீவன் வலியுறுத்தியிருந்தார். எனினும் தவனேஸ்வரியின் மரணத்தை போலீசார் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தியுள்ளதாக ஏசிபி அஹ்மத் சுகார்னோ குறிப்பிட்டார். 6ஆம் படிவ மாணவன் டி நவீன் கொலை வழக்கு விசாரணையை பினாங்கு உயர் நீதிமன்றம் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது. வழக்கு விசாரணை தேதிகள் வரும் நவம்பர் மாதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நவீன் கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட 4 இந்திய நபர்கள் எதிர்வாதம் புரியும்படி கடந்த ஜனவரி மாதம் அப்பீல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த 4 எதிரான விசாரணை இன்று தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை பினாங்கு உயர் நீதிமன்றத்தில் நடைபெறவிருந்தது. எனினும் கொலை வழக்கில் 5வது நபரான 34 வயது எஸ் கோபிநாத் என்பவர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் முடிவுக்காக ப்ராசிக்யூஷன் தரப்பு காத்திருக்கும் வரை இந்த 4 எதிரான விசாரணையை தற்காலிகமாக ஒத்திவைக்கும்படி துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரசீத் முஸ்தகீம் ரோஸ்லான் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இவ்வழக்கு விசாரணை வரும் நவம்பர் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடைபெறும் என்று விசாரணை தேதியை உயர்நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. மாணவன் நவீனை கொலை செய்ததாக ஜே ராகேசுதன், எஸ் கோகுலன் மற்றும் சம்பவம் நிகழும் போது வயது குறைந்த 2 இளைஞர்கள் என 4 குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி பினாங்கு புக்கிட் குலுகூரில் ஒரு வீடமைப்பு பகுதியில் நவீனை அடித்துக் கொன்றதாக அந்த 4 மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லாஹ்வின் முகத்தோற்றத்தை பயன்படுத்தி AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் வீடியோ படம் ஒன்று தயாரிக்கப்பட்டு பகிரப்பட்டு வருவது தொடர்பில் போலீசார் புகார் பெற்றுள்ளதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்துஸ்ரீ யஹ்யா ஒஸ்மான் தெரிவித்தார். உரிய நடவடிக்கைக்காக இந்த புகார் தற்போது மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMCக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 1998ஆம் ஆண்டு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை பகிர்ந்துள்ள நபர் போலி கணக்கை கொண்டுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக டத்துஸ்ரீ யஹ்யா தெரிவித்தார். அந்த வீடியோவின் உள்ளடக்கம் உண்மையானது அல்ல என்பது குறித்து பஹாங் அரண்மனையும் போலீசில் புகார் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்தோனேசியாவின் புதிய தலைநகரம் வட கலிமந்தானுக்கு இடம் மாற்றப்படும் பரிந்துரையை தொடர்ந்து கலிமந்தான், சபா, சரவா ஆகிய 3 பகுதிகளை உள்ளடக்கிய பிரதேசங்களில் 10க்கும் மேற்பட்ட புதிய எல்லைப் பகுதிகளை திறப்பதற்கு மலேசியாவும் இந்தோனேசியாவும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இந்த 10க்கும் மேற்பட்ட புதிய எல்லைப் பகுதிகளை திறப்பதற்கு முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாளம் காணப்பட்டுள்ள புதிய எல்லைப் பகுதிகளை திறப்பதற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 100 கோடி ரிங்கிட் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார்.
இன்று கோலாலம்பூரில் நாட்டின் பாதுகாப்பு நமது கூட்டு பொறுப்பாகும் எனும் கருப்பொருளில் அமைச்சர்களுக்கான இன்தான் திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சைஃபுடீன் இதனை தெரிவித்தார். கடந்த ஜூலை 5ஆம் தேதி காலையில் நக்ரி சம்பிலான் இந்தியர் சமூக இயக்கம், ரிப்பா சட்டமன்ற தொகுதியின் சேவை மையம் மற்றும் தம்பின் சமய விவகார இலாக்காவின் ஏற்பாட்டில் அரேனா மண்டபத்தில் கசிப் பண்டாடி திட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு நக்ரி சம்பிலான் மாநில அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரிப்பா சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். வீரப்பன் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் சுமார் 150 பேர் கலந்து சிறப்பித்தனர். நக்ரி சம்பிலான் மாநில சமய இலாக்காவின் ஹலால் சான்றிதழ் விளக்கமளிப்புடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த நிகழ்வில் FNN நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு தொடர்பான விளக்கமளிப்பு மற்றும் மாநில நிதி அலுவலகத்தின் N9 பேயின் தகவல்கள் வந்திருந்த மக்களுக்கு வழங்கப்பட்டது. தவிர சிறார்களுக்கு வர்ணம் தீட்டுதல், பலூன் போட்டிகள் மற்றும் மகளிருக்கான கோலமிடுதல் போட்டி ஆகியவை நடத்தப்பட்டன. வேலை தேடி வரும் இளைஞர்கள் மற்றும் யுவதிகளுக்கு FNN நிறுவனத்தின் வேலைவாய்ப்புகளை எவ்வாறு பெறுதல் என்பது தொடர்பான விளக்கமளிப்புடன் அதிர்ஷ்ட குழுக்கு போட்டியும் நடத்தப்பட்டது. பின்னர் ஏற்பாட்டு குழுவினருடன் இணைந்து வீரப்பன் தமது சொந்த தொகுதியான ரிப்பாவில் வசதி குறைந்த 5 குடும்பங்களுக்கு உணவுக் குடைகள் வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை FNN நிறுவனம் ஏற்றுக்கொண்டது. நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து தரப்பினருக்கும் வீரப்பன் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு 51 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள கையுறை விநியோக வர்த்தகத்தில் மோசடி புரிந்ததாக நிறுவனத்தின் உதவி இயக்குநர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 36 வயது பி. தினேஷ் என்ற அந்த உதவி இயக்குனர் நீதிபதி அஸ்ரோல் டாரூஸ் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. ஆஸ்பன் பிராட்வே சென்ட்ரல் பர்ஹாட் என்ற நிறுவனத்தின் மற்றொரு இயக்குநருடன் கூட்டாக சேர்த்து தினேஷ் இந்த குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இல்லாத கையுறை வர்த்தகத்தை இருப்பதை போல் காட்டி நம்ப வைத்து இந்த மோசடியை தினேஷ் புரிந்துள்ளதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி கோலாலம்பூர் ஜலான் துன் இஸ்மாயிலில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீட்டில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை, அபராதம் மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தினேஷ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். கடந்த ஆண்டு போலீஸ்காரருக்கு 100 ரிங்கிட் கையூட்டு கொடுத்ததாக லாரி ஓட்டுநர் ஒருவர் ஜோகர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 35 வயது பி. சத்யசேகர் என்ற அந்த லாரி ஓட்டுநர் நீதிபதி டத்தோ அஹ்மத் கமால் அரிஃபின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி மதியம் 12:45 மணியளவில் சகாமாட்டில் கம்போங் பாகோ ஜலான் பாகோவில் இக்குற்றத்தை புரிந்ததாக சத்யசேகருக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தனக்கு எதிரான குற்றத்தை மறுத்து சத்யசேகர் விசாரணை கோரியதால் அவரை 5000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.